நண்பர்களே, காலேஜ்ல ஒரு திருட்டு நடந்திருக்கு. மார்க்ஸின் திருட்டு. என்ன? அதே காலேஜ், அதே ஃபீஸ், அது மட்டும் இல்ல, பேனா பிராண்டும் அதேதான். ஆனா நான் ஃபெயில், இவன் டாப்பரா. எப்படி? நடவடிக்கை எடுங்க. சரி, அப்போ official கம்ப்ளைண்ட் கொடுங்க. எதுக்கு? நான் சொல்றேனே, போதாதா? இது ரூல் கண்ணா. யார் உருவாக்கினது? உங்க கொள்ளு தாத்தா அவங்க பிரின்சிபலா இருந்த போது. நான் நம்பல. பேப்பர் மார்க்கிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க. அதையெல்லாம் நாங்க delete பண்ணிட்டோம். ஹா, பாத்தீங்களா? இதுதான் ஸ்கேம். இது ஒரு சட்ட விதி. இந்த விதியெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை 4.4% இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களே, அதனால தான் எங்க அண்ணன் ஃபெயில் ஆயிட்டான். மகனே, நியூ அட்மிஷன் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இவங்க ஃபேமிலி காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்த போது ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை 4.7% அதிகரிச்சுது. இவன் மட்டும் தான் இன்னும் முன்னேறவே இல்ல. ஏய், பயப்படுங்க. ஷோ. என்னோட சோர்சஸ் படி ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் மூலம் சீட்டிங் நடந்திருக்கு. அட, இதுக்காக தானே சார் வந்திருக்காரு, சீட்டிங்க நிறுத்த. நாங்க சாரை எதிர்க்கிறோம். முதல்ல சீட்டிங்க நிறுத்த சொன்னேன், இப்போ சீட்டிங்க நிறுத்துறவங்களே நிறுத்துறியா? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன டாப்பர் ஆக்கிடுங்க. மத்தவங்க எக்கேடு கெட்டு போகட்டும். நான் என்ன சொல்றேன்னா, சுயநலவாதி, நீ டாப்பர் ஆக முடியலன்னா மத்தவங்கள சீட்டர் ஆக்குவியா? போங்க. ஃபெயில் ஆனவங்க இப்ப போலி விளையாட்டு விளையாடுறாங்க.